வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஆப்ஷனில் நம்ம டெய்லி சொல்கிறது என்னென்னா, டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் டெய்லி ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அது இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் நாளைக்கு வந்துட்டு நிஃப்டியோட எக்ஸ்பிரி மந்த்லி, வீக்லி, ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிரி டே இருக்கிறதுனால நாளைக்கு வந்துட்டு இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்க்கணும். ஸோ அதை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட டேபிள், ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ் எடுத்து ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து அதோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 2 ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் ப்ரைஸ் எடுத்து அந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்துட்டு எதில் வந்துட்டு ரேஞ்சு கம்மியாக இருக்கோ அதை வந்துட்டு அட் த மணியாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்து அதை வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ஸோ அது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கும். இதை பற்றின வீடியோஸ் நிறையா வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னும் இந்த வீடியோட லென்த் அதிகமாகும். ஓகேவா? ஸோ சுருக்கமாக அதை பார்த்துடலாம். நமக்கு ஸோ லோவரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 29 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது 24,100 அப்படிங்கிறதுல 36 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அது 29 ரூபா அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை அது செலக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? சரி, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எதில் வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது 24,050 அப்படிங்கிறத அது அட் த மணியாக எடுத்துக்கிது. ஓகே. ஸோ எடுத்தோடனே இந்த ப்ரைஸை வந்துட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ணி இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கும். 65 ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த 65 ரூபா அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அதாவது 24,200 அப்படிங்கிறது புட் சைட்லையும் 24,000 அப்படிங்கிறது கால் சைடில். ஏன்னா ஸ்பாட்டோட ஓப்பன் வந்து 24,050 அப்படிங்கிறனால அப்போ 24,000 அப்படிங்கிறது அட் த மணியாகவும் 24,200 புட் சைடில் ஐடிஎம்மாகவும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ஐடிஎம், இது ஐடிஎம். கால் சைடில் இது ஐடிஎம், இது கால் புட் சைடில் ஐடிஎம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் வேல்யூ இருக்குல்லையா 65 ரூபா நம்ம என்ன பண்ணோம்னா ஓடிஎம்மில் கொடுப்போம் அப்படியே. ஸோ இந்த பக்கம் 24,000 அப்படிங்கிறது 24,200 காலாக எடுத்துக்கிடுவோம். அதேமாதிரி 24,000 புட்டாவே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எது வந்துட்டு இந்த ஃபைனல் 65 ரூபா அப்படிங்கிற வேல்யூவுக்கு மேலே, ஸோ ஃபைனல் வேல்யூ இருக்குல்லையா, ஸோ 65 ரூபா அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூவுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எடுக்க முடியாது. இது கூட நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி கம்பைன் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியும் எந்த ஒரு ட்ரேடிங்கும். ஓகேவா? ஸோ வெறுமனா ஒரு லெவல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எந்த ஒரு லெவல்ஸ், இந்த லெவல்ஸ்னு இல்லை, நீங்கள் எந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணாலும் லெவல்ஸை மட்டும் வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் எடுக்கிறதுங்கிறது ஒரு கடினமான விஷயம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எதனால் சொல்கிறோன்னா, இந்த இடத்துல இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு என்ன வந்துடும், ஓகே மார்க்கெட் மேலே போக போகுது, இந்த ஆப்ஷன் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது லோவாக எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 37 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 78 ரூபா க்ளோஸ் வச்சுட்டு நமக்கு 38 ரூபா லோ வந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அது போன கை பாருங்கள், நமக்கு வந்துட்டு 125 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்க போது நம்மளால் வந்துட்டு இதுதான் கரெக்டான இடம் லோ அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ட்ரு ஆக முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு வச்சிருக்கிற டூல் தான் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை அடிப்படையாக வச்சு நம்ம வந்துட்டு இங்கே எடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இந்த டைம் பாருங்கள், எக்ஸாக்டாக இது வந்துட்டு டைம் வேல்யூவோட லைன். ஓகேவா? ஸோ இது டைம் வேல்யூவோட லைனு. ஸோ இந்த டைம் வேல்யூவுக்கு மேலே எந்த ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு போகும், செகண்ட் டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த டைம் வேல்யூ நம்ம நம்ம இது பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்த டூல் வந்துடும். ஓகே, சாரி, இது எல்லா ப்ரைஸ் லெவல்ஸும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இங்கே 24,100 அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை இது ரீச் பண்ணிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ரிவர்சல் ஆகும். எது, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் நான் என்ன கேண்டில் இருக்குன்னா, இப்போ கால் புட் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இப்போ 2 கேண்டில் இதில் இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். ஒரு கேண்டில் நான் மியூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இதில் என்னென்னா பியூர் வந்துட்டு இப்போ வந்துட்டு புட் ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ கால் ஆப்ஷன் இல்லை. ஸோ புட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆனது இந்த டைம் வேல்யூக்கு மேலே. ஸோ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணிவிட்டு திருப்பி டைம் வேல்யூக்கு மேலே வந்துட்டு திருப்பி டைம் வேல்யூக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கீழே வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ், அதாவது என்னென்னா இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 100. ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் வந்துட்டு இந்த 0 பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும்.
ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் என்ன சார்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த சார்ட்டோட ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ கீழே இருக்குது 0, மேலே இருக்குது 100. ஓகேவா? ஸோ 100 பக்கத்தில் போகும்போதும் ரிவர்சல் ஆகும், 0 பக்கத்தில் போகும்போதும் ரிவர்சல் ஆகும். ஸோ இது இந்த ப்ளூ கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லைன். ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆப்ஷன், இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ கால்குலேஷன் இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது இது என்ன லெவல், இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் முழுமையாக நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டூல் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டூல் வந்து நீங்கள் எல்லா மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது டோட்டலி வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு அக்சஸ் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துரும். ஓகேவா? சரி. ஸோ இந்த டூல் வந்துட்டு டைம் வேல்யூ அடிப்படையாக வச்சு இருக்கிறதுனால இதை நீங்கள் ஆப்ஷனில் மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகேவா? ஸோ திருப்பி அகைன் வந்துட்டு திருப்பி நமக்கு வந்துட்டு இங்கே இது வந்துட்டு இந்த 50 தாண்டும் போது நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு 100 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 100 போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100 போகிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் ஸோ இங்கே போகுது, இந்த இடத்துக்கிட்ட போகும்போது நமக்கு வந்துட்டு 100 டச் பண்ணிடுச்சு. ஸோ 100 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும். அகைன் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணும்போது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பாட் ப்ரைஸ் வந்து கீழே, இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருந்தாலும் பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடச்சிருக்காது. இதுதான் வந்துட்டு இந்த டைம் வேல்யூவை நம்ம அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்கக்கூடிய டூல். ஸோ வெறும் இந்த டைம் வேல்யூவை மட்டும் நம்ம வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி கூட வந்து கம்பைன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் நீங்கள் என்ன இந்த டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் என்ன டூல்னாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு என்ன ஒரு டூல் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். ஒரு வால்யூம் கம்பைன் பண்ணலாம், இல்லைனா ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூல் பற்றின தகவல், அது இப்போ நம்ம காமிச்சிருக்கக்கூடிய இந்த டூல் வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ப்ளஸ் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேஷன் பண்ணணும், ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக எப்படி நம்மளோட மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபர்தராக இந்த டூல் வந்துட்டு 2 டூல் வந்துட்டு லைஃப் டைம் அக்சஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் ஓகே. இப்போ நான் வந்து இது ஸ்கால்பர் மோட்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஐடிஎம்மில் பண்ணுங்கள், ஏடிஎம்மில் பண்ண வேண்டாம். ஸோ ஐடிஎம்மில் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது அட் மணியில் காமிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த டூல் வந்துட்டு கரெக்டாக ஸ்கால்பிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷனில் யூஸ் பண்ணணும். இப்போ புட் ஆப்ஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் இருந்து ஒரு 200 பாயிண்ட் இல்லை ஒரு 150 பாயிண்ட் தள்ளி போயிட்டு நம்ம வந்துட்டு ஐடிஎம் புட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா இதில் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸ்பாட் ப்ரைஸ் மீன் நம்ம என்ன சார்ட் எடுத்துருக்கோமோ அதை நார்மலைஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் வந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்துட்டு இந்த 0 டச் பண்ணுதோ ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் ப்ரைஸ். சரி, இது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 0ல் இங்கே நம்ம ஆர்டர் போடக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா இதில் 50ங்கிற ஒரு லைன் இருக்கும். இந்த 50 தாண்டினோடனே நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ 50 என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸோ 100 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100 வந்துட்டு ரீச் ஆகும்போது ப்ரைஸ் வந்துட்டு இதாகும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 0 வந்துட்டு ஸோ திருப்பி 100. ஸோ இந்த இடத்துல 100ல் நீங்கள் ரீச் ஆனீங்க அப்படின்னா திருப்பி இது வந்துட்டு 50ல் ரீச் ஆனீங்கன்னா 100 போகிற வரைக்கும் நமக்கு ஒரு டார்கெட். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ஸ்கால்பிங் இதில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கால்பிங்லேயும் நமக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 10 to 20 பாயிண்ட் வரைக்கும் ஐடிஎம்மில் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடிஎம் ஆப்ஷனில் கிடைக்கும். நீங்கள் ஏடிஎம்மில் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஐடிஎம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்தராக நம்ம இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்துட்டு இதை லைவில் உங்களுக்கு வந்துட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணி இதை நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? சரி, இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னா நம்ம கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால்னாலும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 9487526993. ஓகேவா? ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
முக்கியமா இது வந்துட்டு 2 டைப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஷன்ல யூஸ் பண்ணும்போதும் இத ஸ்கால்பிங்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இல்லாம நீங்க வேற என்ன இதில அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஸ்டாக்ல நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இதில நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாலும் இத நீங்க யூஸ் பண்ணலாம். சிலர் இந்த USD கோல்டுல ட்ரேட் பண்றாங்க. அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா இதுக்குமே இந்த ஒரு இத வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். குறிப்பா கமாடிட்டி ட்ரேட் நெறைய பேர் பண்றாங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ஃபியூச்சர், மினி ஃபியூச்சர்லலாம் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் இத நீங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினைத்தீங்கன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.